சரணமையப்பா. கார்த்திகை மாதம் மாலையணிந்து நேர்த்தியாகவே விரதமிருந்து பார்த்த சாரதியின் மைந்தனே உன்னை பார்க்க வேண்டியே தவமிருந்து இருமுடி எடுத்து எருமேலி வந்து ஒரு மனதாகி பேட்டை துள்ளி அருமை நண்பராம் பாபரை தொழுது ஐயனின் அருள்மலை ஏறிடுவார் சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. ஓம் சுவாமியே சரணமையப்பா. சுவாமி சரணம். மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான குரோதி வருஷம் மார்கழி மாதம் 10ஆம் நாள் 25/12/2024 புதன்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இன்று புத வாரம் என்கின்ற புதன்கிழமை. இந்த வாரங்களுக்குள்ளே அபரிமிதமான சக்தியை தரக்கூடியது இந்த புதன்கிழமை. சுபகாரியங்கள் செய்வதற்கு ஒரு சிறந்த நாள். அதனாலே தான் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று முன்னோர்கள் சொன்னார்கள். இந்த சுபகாரியங்களை எல்லாம் செய்வதற்கு புதன்கிழமை கிடைத்தால் அன்றைய தினத்திலே அந்த புதன்கிழமையிலே நட்சத்திரம் திதி யோகம் கரணம் எல்லாம் அமைந்து வருமாக இருந்தால் இந்த புதன்கிழமை அதை போல ஒரு அற்புதமான சிறப்பு வேறு எந்த கிழமையிலும் கிடையாது. அவ்வளவு ஒரு அற்புதமானது. இந்த புதன்கிழமையிலே நாமும் ஆசார ஆலயங்களில் சென்று வழிபாடுகள் செய்வதோடு இப்பொழுது விநாயக பெருமானுடைய விநாயக சஷ்டி விரதம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இன்று 10ஆவது நாளாக இந்த விநாயக சஷ்டி விரதம் இது 21 திதிகளிலே நிறைவு பெறுவது. அந்த வகையிலே விநாயகர் ஆலயங்களிலே நடைபெறுகின்ற விசேஷமான பூஜைகள் அபிஷேகங்கள் வழிபாடுகளும் கலந்து கொண்டு பிள்ளையார் பெருங்கதை என்கின்ற வகையிலே அங்கே கதை படிப்புகள் நடைபெறும். அந்த நிகழ்வுகளும் கலந்து கரும்பு இளநீரும் காரல்லும் தேனும் விரும்பும் அவல் பலவும் மென்மேல் அருந்தி என்று அந்த விநாயகரை போற்றி இந்த பிள்ளையார் கதை ஆரம்பத்திலே இந்த காப்பை சொல்லிக் கொள்வார்கள். எனவே இந்த விநாயகனுடைய பிள்ளையார் கதை படிப்பு இடங்களிலே சென்று நாமும் அந்த கதைகளை எல்லாம் கேட்பதோடு விநாயகரையும் வழிபாடு செய்து இப்பொழுது ஐயப்ப சுவாமியினுடைய பூஜை வழிபாடுகள் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் ஏற்பாட்டில் 44வது ஆண்டு. இந்த 44 ஆண்டுகளாக இந்த பூஜை தொடர்ச்சியாக சிறப்பாக நடைபெற்று வருவது கொழும்பு 13 விவேகானந்தா மேட்டில் அமைந்துள்ள கமலாமோடி மண்டபத்திலே அகில இலங்கை சபரிமலை சாஸ்தாபுரத்தின் ஏற்பாட்டில் நடைபெறுகின்றதாகிய மகரஜோதி பெருவிழாவிலே இன்றைய தினம் மாலை அணிந்து 39வது நாள். இன்று முதல் ஜனவரி மாதம் 1ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி வரையிலே 9 நாட்களுக்கு மகா யாகம் நடைபெறுகிறது. இந்த ஐயப்பனுடைய யாகம் 24ஆம் தேதி நேற்றைய தினம் ஆரம்பமாகி தொடர்ச்சி இன்று 2வது நாளாகவும் இந்த ஐயப்பனுடைய யாக பூஜை வழிபாடுகள் பஞ்சமுக அர்ச்சனைகள் சிறப்பாக நடைபெறுகின்றன. இந்த பூஜை வழிபாடுகள் நாம் கலந்து கொள்வதோடு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு குடும்பத்தவர்களும் அவரவர் பெயரிலே குடும்ப பெயரிலே பூர்ணாவதி தட்டுகள் எடுத்து உங்கள் கைகளிலே அந்த பூர்ணாவதி தட்டிலே தேங்காய் வெற்றிலை பழம் சமித்தி வகைகள்
இவை எல்லாம் தானியங்கள் எல்லாம் போடப்பட்ட பூர்ணாதி தட்டை எல்லா அடியார்களும் எடுத்து வந்து பலம் வந்து அக்னியிலே ஆகுதி பண்ணுகின்ற விசேஷ பூர்ணாகுதி இந்த 9 நாட்கள் நடைபெறும். இந்த நிகழ்வில் கலந்து இறைவனை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழவும். நாளைய தினம் விஷ்ணு ஆலயங்களிலே நடைபெறுகின்ற வைகுண்ட ஏகாதசி என்கின்ற சிறப்போடு நாம் இறை வழிபாடு செய்து இறைவனை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபலத்தின் சார்பில் நல்லாசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாகாம் சிகினோம் பவந்து சமஸ்த சன்மங்களான் சந்து. சுவாமியே சரணமையப்பா. சுவாமி சரணம்.